இந்த அற்புத விளக்கு உனக்கே சொந்தம். இதை நீ யாருக்கும் கொடுத்து விடாதே. இந்த விளக்கை வைத்திருப்பவன் உலகத்திலேயே பெரிய அதிர்ஷ்டசாலியாவான். குகைக்கு வெளியே நிற்பவன் உனது சித்தப்பா இல்லை, அவன் ஒரு பயங்கரமான மந்திரவாதி. இந்த விளக்கை நீ அவனுக்கு கொடுக்க கூடாது. கொடுத்தால் நீ உயிரிழப்பதோடு உனது வம்சமே பூண்டோடு அழிந்துவிடும். முதல்ல நீங்க என்ன ஏத்தி விடுங்க வெளியே. சித்தப்பா கிட்ட கொடுத்துருக்காரு. விளக்க கொடுக்க மாட்டேன், எனக்கு தெரியும் நீங்க சித்தப்பா இல்ல ஒரு மந்திரவாதி. அலாவுதீ, விளக்கை கிட்ட கொடுக்க போறியா இல்ல இந்த குகையிலே கிடந்து சாக போறியா? சத்தாலும் பரவாயில்ல, விளக்க தர மாட்டேன். அலாவுதீன், கடைசி முறையா கேட்கிறேன், இந்த விளக்க தர மாட்டேன். கொடுக்க மாட்டேன். நீ இந்த குகைக்குள்ள இருந்தே செத்துப்போ. உன்னோட ஒரு எலும்பு கூட வெளியே வராது. ஜெய் சம்பா. அம்மா, இந்தாங்கம்மா, அம்மா கொடுத்து அனுப்பிச்சாங்க. வீட்டுல செஞ்சதுமா. அல்லாவுதீனுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அவன் இல்லாம இதெல்லாம் எனக்கு எதுக்குமா? நீங்க சாப்பிடுங்கம்மா. சாப்பிடுறேம்மா. இப்போ என் மக என்ன செய்யறானோ என்னமோ. அல்லாஹ், நான் உங்கள் அடிமை ஹிம்ராத். எனக்கு அடிமையா? ஆம், இந்த மோதிரம் யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் உத்தரவுக்கு கீழ்ப்படித்து நடக்கும் அடிமை. ஹுசூர், உங்களுக்கு என்ன வேண்டும்? உத்தரவிடுங்கள். என்ன வீட்டுல கொண்டு போய் விட்டுறியா? ஹுசூர், என் கையில் ஏறிக்கொள்ளுங்கள். இம்ராத், நீ போலாம். தேவைப்பட்டா கூப்பிடுறேன். அம்மா,
திரும்பி வந்துட்டியா நீ? நல்லா இருக்கு. என் மகன் அவன் சித்தப்பா கூட போய் நல்ல வியாபாரத்தை கத்துக்கிட்டு அதுக்குள்ள கடை திறக்க வந்துட்டானே. அம்மா அது சித்தப்பா இல்லம்மா. சித்தப்பா இல்லாட்டி வேற யாருடா? டேய், முன்னால எனக்கு எந்த உபகாரம் இல்லடா. கேடு போ, நீ உருப்பட மாட்டேன். ஐயோ அம்மா, நான் சொல்றத கேளு. அது சித்தப்பா இல்ல, மந்திரவாதி உருவம் மாதிரி வந்திருக்கான். என்ன மந்திரவாதியா? ஆமாம்மா, என்ன கொல்றதுக்காகத்தான் அங்க கொண்டு போனான். அந்த மந்திரவாதி என்ன ஒரு பாழும் குகைக்குள்ள பிடிச்சு தள்ளிட்டான். அங்க ஒரே பயங்கரமான பிசாசும் பூதமா இருந்துச்சு. நானா இருக்கிறதுனால தப்பிச்சு வந்தேன். அப்படியா? உன்னை அல்லாதாப்பா காப்பாத்தினாரு. நீ இன்னும் என்ன சரியா நம்பல. இந்த பாரு, இந்த விளக்கு எடுக்கிறதுக்காகத்தான் என்ன அவங்க திட்டம் போட்டு கொண்டு போயிருக்கான். இது ஏதோ அற்புதமான விளக்குன்னு நினைக்கிறேன். இந்த விளக்கு நான் கொடுக்கலையா, அந்த கோபத்துல என்ன குகைக்குள்ள போட்டு மூடிட்டான். ஒரு பூதம் தான் என்ன அங்கிருந்து மீட்டு கொண்டு வந்துச்சு. வேணாப்பா, பூதம் பிசாசெல்லாம் நமக்கு வேணாம். முதல்ல இந்த விளக்க கொண்டு போய் எங்கேயாவது கண்காணாத இடத்துல போட்டுடு. எல்லாம் என் மக எதையோ பார்த்து பயந்து பூதம் பிசாசுங்கிறானே. காலையில தர்காவை கூட்டிக்கிட்டு போய் வந்திருக்கணும். ஆமா, பசிக்குதாப்பா? பசிக்குதே. சரி, சாப்பிடுறது ஏதாச்சும் கொண்டு வர. யார் நீ? நான் தான் சம்ரலாமி, பூதங்களின் பூதம். 7 கடலுக்கு அப்பால் அரக்கு மாளிகையில் இருக்கும் உங்கள் அடிமை. நீ இங்க எதுக்காக வந்த? இந்த விளக்கு யார் கையில் இருக்கிறதோ அவர்களுக்கு நான் அடிமை. அவர்கள் சொன்னதை செய்வது என் கடமை. அப்ப இந்த மோதிரத்தில் ஒரு பூதம் இருக்கே, அது? அவன் ஹிம்ராத், சின்ன பையன். நான் அவனை போல் 1000 மடங்கு சக்தி படைத்த பூத உலகின் சக்கரவர்த்தி. இந்த விளக்கை தேய்த்தால் வருவேன், போவென்றால் போவேன். நான் உங்கள் அடிமை. ஆணையிடுங்கள், வேண்டியதை தருகிறேன். எனக்கு ரொட்டியும் கோழியும் வேணும். நீ சரியான பூதங்கிறத காட்டிட்ட பத்தியா? இந்த கோழி எப்படி சாப்பிடுறது? பொரிச்ச கோழி வேணும். உங்கள் சித்தம். நல்லா இருக்கு. அமீர், நீ இப்ப போ, நான் கூப்பிடும் போது வா. என்னடா? என்னப்பா இதெல்லாம்? இதெல்லாம் எங்க இருந்து கிடைச்சது? ரொட்டியும் பொரிச்ச கோழியும் என் தோஸ்து கொண்டு வந்து கொடுத்தா. தோஸ்தா? எனக்கும் அந்த மாதிரி கௌரவமான தோஸ்தெல்லாம் இருக்கு. சாப்பிடு. நான் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் பலனில்லாமல் போய்விட்டன. அந்த விளக்கு எனக்கே சொந்தமாக வேண்டும். அதற்கு தாங்கள் தான் மனமிறங்கி அருள வேண்டும். பஷீர், அடுத்த சூரியோதயம் முதல் நான் மீண்டும் நோன்பு நோற்று பிரார்த்திக்கப் போகிறேன். அதற்கு வேண்டிய சகல ஏற்பாடுகளையும் செய். அல்லாவின் கிருபையால் அன்பு ஆட்சி நடத்தும் பாக்தாத் பேரரசருக்கு சாம் தேச மன்னர் பணிவன்புடன் எழுதும் மடல்.
என் மகள் சுகர்பான் ராஜகுமாரியும் அவளது கணவர் பஸ்ருல் ஜமால் ராஜகுமாரரும் அஸ்மீருக்கு தன் பரிவாரங்களுடன் செல்கின்றனர். வழியில் தங்கள் புனித மண்ணான பாக்தாத்தில் சற்று தங்க திட்டமிட்டுள்ளனர். உதவிகள் தேவைப்பட்டால் செய்தருள வேண்டுகிறேன். இப்படிக்கு சாம் தேச மன்னர் ஜலாலுதீன் அல் ரஷீத். மீர் கோசிம், ஷஹன்ஷா, ராஜ மரியாதையுடன் ராஜாங்க விருந்தினர்களாக அவர்களுக்கு வரவேற்பு வசதிகள் செய்து கொடுங்கள். உத்தரவு ஷஹன்ஷா.